நம்மளோட ஃபாலோவர் ஷேர் பண்ணக்கூடிய உண்மை சம்பவங்களை நம்ம ஒரு சீரீஸாகவே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்ட் 9 பற்றி பார்க்கலாம். இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கும் இன்னைக்கு நம்ம போடக்கூடிய இந்த உண்மை சம்பவத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்தது பேய்களின் நகரமான குல்தாரால. இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண நம்மளோட ஃபாலோவர் அவங்களோட நேமை சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க. நமக்கு இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண நம்மளோட ஃபாலோவர் ஒரு பொண்ணு. அவங்க இப்போ ஆர்கிடெக்ட்ல இருக்காங்க. அவங்களோட காலேஜ் லைஃப்ல ட்ரிப்பு போகும்போது நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. கோயம்புத்தூர்ல படிக்கக்கூடிய நம்மளோட ஃபாலோவர் நார்த் இந்தியாவுக்கு ட்ரிப்பு போயிருக்காங்க. அவங்க படிக்கக்கூடிய ஆர்கிடெக்ட் சிலபஸ்லேயே இந்த ஒரு விஷயம் இருக்கு. ராஜஸ்தானுக்கு அவங்களோட காலேஜ்ல இந்த ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி ராஜஸ்தானுக்கு போனவங்க அங்கேயே 3 days ஸ்டே பண்ணி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் விசிட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே எக்ஸ்ப்ளோரும் பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் பக்கத்தில் தான் குல்தாராங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பண்ண பெரிய தப்பு அதை பற்றி எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டது. ஒரு வழியாக குல்தாராக்கும் போய் சேர்றாங்க. அங்கே தனித்தனியாக பிரிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஃபாலோவர் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் பார்க்கல, ரொம்ப சேஃபாகவே எக்ஸ்ப்ளோரும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அங்கே பார்த்த ஒரு வியர்டான விஷயம் என்னன்னா, ஆடு மாடு இந்த மாதிரியான அனிமல்ஸ் அங்கே உள்ளே வர்றதுக்கான பாசிபிளே கிடையாது. ஏன்னா அந்த ஏரியாவை பற்றி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஆனால் ஆடு மாட்டோட சாணத்தை அவங்க பார்த்துருக்காங்க. போகும்போது பார்க்காத ஒரு விஷயத்த வரும்போது பார்த்துருக்காங்க. உள்ள அவங்க போகும்போதே சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4:30 மணிக்கே ரிட்டன் அவங்க பஸ் நிற்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, கூட போன எல்லாரும் வந்துடுறாங்க. ஒரு 3 பேரை தவிர அந்த 3 பேர் ரொம்ப லேட்டாக வராங்க. ஃபைனலி அவங்க அங்கேருந்து கிளம்பி அவங்க ஸ்டே பண்ண இடத்துக்கு போய் சேர்றாங்க. அப்படி அவங்க போயிட்டு ரிட்டன் வந்துகிட்டு இருக்கும்போது தான் குல்தாரா பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நொடி அவங்களுக்குள்ள ஒரு பயம் உருவாகுது. ஃபைனலி அவங்க ரூமுக்கும் வராங்க. அவங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான கதையே ஆரம்பிக்குது. கடைசியாக ஒரு 3 பேர் வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன் கூட இருக்கக்கூடிய நண்பர்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக குல்தாராக்குள்ள கடந்த மனுஷ எலும்பையும் கற்களையும் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் பயத்தில் உறைஞ்சு போயிருக்காங்க. அவங்க பயந்த மாதிரியே நிறையா விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு.